வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் புக்கு 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகம். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகம், அதாவது இது எதில் கொடுத்துருக்காங்கன்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் வந்து யூனிட் 3ல் வந்து சிந்துவெளி நாகரிகம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு வந்து என்னென்ன வந்து இந்த பாடத்தை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதை புரிந்து கொள்ளல். அதாவது ஹரப்பான்றது வந்து ஒரு நகர நாகரிகம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த நாகரிக மக்களின் வாழ்க்கை முறையை வந்து அறிந்து கொள்ளல். அதாவது நகர நாகரிகம் வாழ்ந்தவங்க வந்து ஹரப்பா மக்கள், அவங்க என்னென்ன வாழ்க்கை முறைகள்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா உலகின் தொன்மையான நாகரிகங்கள்னு சொல்லிட்டு 4 நாகரிகம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து மெசபடோனியா நாகரிகம், அதோட காலம் கிமு 3500 2000. செகண்ட் வந்து எகிப்து நாகரிகம், கிமு 3100 1100. மூணாவது வந்து சீன நாகரிகம் 1700 1122. நாலாவது சிந்துவெளி நாகரிகம், அதோட காலம் வந்து என்னென்னா 3300 1900. இது எல்லாமே வந்து எங்கே இருந்து அப்படின்னா நதிக்கரை பக்கத்தில் தான் அந்த 4 நாகரிகங்களும் இருந்திருக்கு. அதனால் அந்த நாகரிகங்கள் நாளை என்ன சொல்கிறாங்கன்னா நதிக்கரை நாகரிகங்கள் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா நாகரிகங்களும் நதியின் கரை பக்கத்தில் இருந்ததுனால ஆற்றங்கரையை வந்து நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகரிக தொட்டில் என அழைக்கப்படுவது ஆற்றங்கரைகள். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் ஏன் வந்து நதிக்கரையில் குடியேறினாங்கன்னா, ஃபஸ்ட்டு அங்கே வந்து மண் வந்து வளமான மண்ணாக இருந்திருக்கு. செகண்ட் பாயிண்ட் வந்து ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டிருக்கு. தேர்டு வந்து போக்குவரத்து ஏற்ற வழிகளாக வந்து இருந்திருக்கு. இந்த 3 காரணனால தான் நதிக்கரையில் மக்கள் வந்து அதிகமாக வந்து குடியேறி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹரப்பா அப்படின்றது வந்து புதையுண்ட நகரம். அதாவது இந்த ஹரப்பா அப்படின்றது புதையுண்ட நகரம்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நான் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புதையுண்ட நகரம் ஹரப்பானா கருப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கருப்பாக இருக்கவங்கெல்லாம் புதையல் கிடைக்கும். புதையுண்டனா புதையல்னா உள்ளே தானே இருக்கும். ஸோ புதையல் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புதையுண்ட நகரம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹரப்பா நகரத்தின் இடர்பாடுகளை முதலில் அவர் வந்து ஒரு நூலில் தான் சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து சார்லஸ் மேசன் என்பவர் தான் சொல்லியிருப்பார். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சார்லஸ் மேசன் ஃபஸ்ட்டு வேர்டில் இருக்க சாரையும் செகண்ட் வேர்டில் இருக்க சன்னையும் எடுத்துக்கோங்க. ஸோ சாரோட சாரு ப்ரில்லியண்ட்டாக இருப்பார். ஸோ அவங்களோட சன்னும் ப்ரில்லியண்ட்டாக தான் இருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சார் சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹரப்பா நாகரிகத்தின் இடர்பாடுகளை ஃபஸ்ட்டு கூறினவங்க வந்து சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் ஹரப்பா இடர்பாடுகளை ஃபஸ்ட்டு இந்த சார்லஸ் மேசன் அப்படின்றவர் யாருன்னா, அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படைவீரர். அப்புறம் வந்து அவர் ஆராய்ச்சியாளர். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுக்கள் இருப்பதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ அதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார், இதுதான் ஹரப்பா இருப்பதற்கான முதல் வரலாற்று ஆதாரம். இப்போ கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹரப்பா இருப்பதற்கான முதல் வரலாற்று ஆதாரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா, அந்த பாழடைந்த செங்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு ஹரப்பாவை சொன்னவர் யாருன்னா சார்லஸ் மேசன் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். 2 விதமாக. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் வந்து கண்டறியப்பட்டன. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த 1856 அப்போ அது அவங்களுக்கு தெரியல, எது அந்த கல்னால் எதுவும் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் தான் 1920
தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தது வந்து எந்த வருஷம் அப்படின்னு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்பாங்க. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த வருஷம் வந்து 1920. இந்த 1920 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து 18 வருஷம் கழித்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு லைஃபே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் தான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ 18, 19, 20 தகவல் பேழை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் வந்து நகரம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிவிஸ் அப்படின்னா நகரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா, சிவிஸ் சிட்டிசன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டி அப்படின்னா நகரம். ஸோ சிட்டி சிவிஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் நாகரிகம். இப்போ நாகரிகம் லத்தீன் மொழி சொல். அப்போ நாகரிகம் இப்போ நம்ம வீட்லலாம் சப்போஸ் வந்து நாகரிகமாக இல்லைன்னா திட்டுவாங்க, மேபி அடிப்பாங்க. ஸோ லத்தியை வச்சு அடிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லத்தீன். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1924 இந்திய தொல்லியல் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்சல் வந்து ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். இது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்கலாம். ஏற்கனவே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில். எந்த வருஷம்னா 1924 சொன்னவர் வந்து யாருன்னா ஜான் மார்சல். ஏற்கனவே வந்து சார்லஸ் மேசன் அப்படின்றவர் பார்த்தோம். அவர் என்ன சார் சன்னு சொல்லி பார்த்தோம். அவர் வந்து ஹரப்பாவோட இடர்பாடுகளை ஃபஸ்ட்டு சொன்னவர் வந்து அவர். இவர் வந்து ஜான் மார்சல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை வந்து சொன்னவர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹரப்பா மொஹஞ்சதாரோ கருப்பாக இருக்கிற மொஹஞ்சதாரோனா முகம் வச்சுக்கோங்க. ஹரப்பா முகம் இருக்கிறவங்க எப்படியுமே நல்லா ஜான் அப்படின்னா இங்கிலீஷ்காரவங்க. அவங்க ஜான் இங்கிலீஷ்காரவங்க மாதிரி வந்து ஜான் அப்படின்னா நம்மளுக்கு இங்கிலீஷ்காரவங்கன்னு தெரியும். ஸோ இங்கிலீஷ்காரவங்க மாதிரி நல்லா கெத்தாக இருப்பாங்க, பொதுவான அம்சங்களோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சம் இருக்கிறத வந்து சொன்னதை வந்து ஜான் மார்சல் தான் சொல்லியிருக்காரு. எந்த வருஷம்னா 1924 வந்து சொல்லியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட மிக பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர். அப்போ ஹரப்பா நாகரிகம் பழமையா மொஹஞ்சதாரோ நாகரிகம் பழமையான்னு கேட்டாங்கன்னா கொஸ்டினில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஹரப்பா நாகரிகம் தான் மொஹஞ்சதாரோவோட பழமையானது. கருப்பாக இருக்கவங்க தான் எப்போயுமே பெஸ்ட்டு. ஹரப்பானா ஏற்கனவே எனக்கு கருப்புன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கருப்பாக இருக்கவங்க தான் பெஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ரொம்ப பழமை வாய்ந்தவங்களும் ஞாபகம் வச்சுக்காங்க. கால வரையறை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கால வரையறைன்னு சொல்லிட்டு சிந்துவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ புவி எல்லை அப்படின்னா என்னென்னா தெற்கு ஆசியா. அந்த காலப்பகுதி வந்து என்னென்னா வெண்கல காலம். காலம் வந்து கிமு 3300 1900. இதை எப்படி வந்து கணிச்சிருக்காங்க அப்படின்னா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது தான் இந்த காலம். கிமு 3300 1900. இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைனா என்னென்னா, கார்பன் ஐசோடோப்பை பயன்படுத்தி வந்து கணிப்பு பண்ணுவாங்க. C14 இல்லாட்டி கார்பன் 14 அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பரப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்த பரப்பை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, பரப்புன்ற வேர்டில் வந்து எத்தனை எழுத்து இருக்குன்னா 4 எழுத்து இருக்குது. பாக்கு மட்டும் ஒன்றா வச்சுக்கிட்டு மீதி இருக்க 3 லெட்டருக்கு வந்து 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பரப்பு அப்படின்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நகரங்கள். நகரங்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா 6 பெரிய நகரங்கள். நகரங்கள் அப்படின்றதுல வந்து எத்தனை வேர்டு இருக்குது, 6 வேர்டு இருக்குது. ஸோ நகரங்கள் அப்படின்றது வந்து 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவை வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய தொல்லியல் துறை அப்படின்றது வந்து ASI ஆர்ச்சியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1861 அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதோட தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் வந்து இருக்குது. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ ASI அப்படின்றதா இந்திய தொல்லியல் துறை. அதிலேருந்து எஸ்ஐயை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ எஸ்ஐ அப்படின்னா 18 வயசில் வந்து குவாலிஃபிகேஷன் ஆவாங்க எஸ்ஐ எழுதுறதுக்கு. எஸ்ஐ எக்ஸாம் எஸ்ஐ
சப் இன்ஸ்பெக்டரை சொல்கிறேன். ஸோ எஸ்ஏ எழுதுறது 18 வயசில் எலிஜிபிள், அவங்க ரிட்டையர் ஆகிறது 61 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1861 18 வயசில் எலிஜிபிள், ரிட்டையர் ஆகிறது வந்து 61 வயசில். ஸோ 18 61 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறுவுறதுக்கு அந்த சர்வேயர் நில அளவையாளர் யார் அப்படின்னா வந்து அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். இந்த அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் அப்படின்னா வந்து எஸ்ஐன்னு நான் சொன்னேன்னா, ஸோ எஸ்ஐனா போலீஸ் அந்த மாதிரி படைகள் அந்த மாதிரி வரும். ஸோ அலெக்சாண்டர் நம்மளுக்கு தெரியும், நம்ம ஒரு போர் வீரர் அப்படின்றவர். ஸோ எஸ்ஐ ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அலெக்சாண்டர் வந்து ஒரு போர் வீரர், அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இங்கே தலைமையகம் வந்து புதுடெல்லியில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் தலைமையகம் வந்து நியூ டெல்லியில் தான் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கிட்ட ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெண்கல காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெண்கல காலம் அப்படின்னா என்னென்னா மக்கள் வெண்கலத்தாலான பொருள்களை பயன்படுத்திய காலம்தான் வெண்கல காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாக்ஸில். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நகர நாகரிகம் அப்படின்னு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தோம் ஃபஸ்ட்லேயும் ஹரப்பா அப்படின்றது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட காரணங்கள் என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிறப்பான நகர திட்டமிடல் வந்து இருந்திருக்கு, சிறப்பான கட்டட வேலைப்பாடு இருந்திருக்கு. தேர்டு வந்து தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் இருந்திருக்கு. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் வந்து ஹரப்பாவில் இருந்திருக்கு. அதனால தான் இது வந்து ஒரு கிராமத்துக்கான வந்து எந்த இதுவும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து நகரத்தில் இருக்க மாதிரியே அந்த ஹரப்பா நாகரிகம் வந்து இருந்திருக்கு. அதனால தான் ஹரப்பா வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும். நகரம் திட்டமிட்ட 2 பகுதிகளாக வந்து இருந்திருக்கு. அந்த ஹரப்பா நகரின் திட்டமிட்ட 2 பகுதிகள் வந்து ஒன்று வந்து மேல் நகர அமைப்பு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கீழ் நகர அமைப்பு. இந்த மேல் நகர அமைப்பில் வந்து பார்த்தோம்னா என்ன இருந்திருக்குன்னா நகரத்தின் மேற்கு பகுதி தான் இந்த மேல் நகர அமைப்பு. ஸோ மேல் அப்படின்னா மேல் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஸோ மேற்கு அதுலேயும் மே தான் வரும். ஸோ மேல் நகர அமைப்பு வந்து மேற்கு பகுதி சற்று உயரமானதாக இருக்கும், மேல்னாலே உயரமாக தான் இருக்கும். ஸோ உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. ஸோ மேலே இருக்கிறதுனால அது கோட்டை எனப்பட்டது. ஸோ நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. அதுக்கப்புறம் யார் இங்கே இருந்திருக்காங்கன்னா மேலே கோட்டை அப்படின்னா கோட்டையில் யார் இருப்பாங்க, நிர்வாகிகள் தான் இருப்பாங்க. ஸோ நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். அப்புறம் வேறு என்னென்னா இருந்துச்சுன்னா மேல் நகரத்தில் பெருங்குளம் தானிய களஞ்சியம்னா வந்து இந்த மேல் நகரத்தில் தான் வந்து இருந்திருக்கு. அதாவது நகரத்தோட மேற்கு பகுதியில் தான் இந்த மேல் நகரம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கீழ்நகர அமைப்பு. கீழ்நகர அமைப்பில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன இருந்துச்சுன்னா நகரத்தோட கிழக்கு பகுதி. ஸோ கீழ் ஞாபகம் வச்சுட்டு கீழ்னா கிழக்கு. ஸோ நகரத்தோட கிழக்கு பகுதி இது வந்து சற்று தாழ்ந்த உயரமுடையதாக வந்து இருக்கும், அதிக பரப்பு கொண்டது. ஏன்னா மக்கள் வந்து பொதுவாக வந்து மக்கள் இங்கே தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. அதனால் பரப்பு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட சிறப்பம்சமே வந்து திட்டமிட்ட நகர அமைப்பு. இது கொஸ்டினாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெகர்கர் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அது ஒரு இடம். அது வந்து என்னென்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. அப்போ சிந்துவெளி நாகரிகமே ஒரு நகர நாகரிகம், அதுக்கு ஒரு முன்னோடி இருந்திருக்கு. அது வந்து எந்த இடம்னா இந்த மெகர்கர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எந்த மக்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்கன்னா மெகர்கர்ன்ற இடத்துல புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் மெகர்கர். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போல நாட்டு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். எப்படி கேட்டிருப்பாங்கன்னா மெஹர்கன்ற இடம் வந்து தற்போது எந்த நாட்டில் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது அப்போ பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் எந்த ஆறுனா போல நாட்டு பள்ளத்தாக்கில் தான் இந்த மெஹர்கன்ற இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. அங்கே இருந்த அந்த மெஹர்கல்ல இருந்த மக்கள் வந்து வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று வந்து அங்கே கிடச்சிருக்கு. கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து அங்கே கிடச்சிருக்கு மெஹர்கர்ன்ற இடத்துல. ஸோ சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடியாக அமைந்த இடம் எதுனா வந்து மெஹர்கரில் எந்த மக்கள் வாழ்ந்தாங்கன்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் தான் மெஹர்கர். அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போல நாட்டு பள்ளத்தாக்கில் தான் அது இருக்குது. அது வந்து தொடக்க கால மனிதர்கள்
மக்கள் வாழ்ந்த இடம். அங்கே என்ன சான்று கிடச்சிருக்குன்னா, வேளாண்மை, கால்நடை வளர்ப்பில் அந்த மெஹர்கரில் இருந்த மக்கள் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் வந்து அங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தெருக்களும் வீடுகளும். அதாவது இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வடிவமைப்புன்றது ரொம்ப முக்கியம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. தெரு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மக்கள் இருக்கிற இடம் தான் தெரு. ஸோ மக்கள்னால் வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பெரியவங்கள் இருப்பாங்க. பெரியவங்கள்லாம் கொஞ்சம் சட்டமாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெருவில் இருக்க பெரியவர்கள் எல்லாம் கொஞ்சம் சட்டமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தெருக்கள் வந்து என்ன வடிவமைப்பு இருக்குன்னா, சட்டக வடிவமைப்பு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த சிந்துவெளியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவமைப்பில் வந்து இருக்கும். அதனால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் வந்து இது தெருக்கள் அப்படின்றது சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றையொன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. அதாவது இப்போலாம் இப்படி கொச கொசன்னு ஒரு சில இடத்துலலாம் வீடு இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்போவே அந்த காலத்திலே வந்து வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் வரிசையாக வந்து இருந்திருக்கு தெருக்கள். அதுக்கப்புறம் எப்படி இருந்திருக்குன்னா, சாலைகள் வந்து ரொம்ப அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருக்கு. தெருவோட 2 ஓரத்துலையும் வீடு வந்து நல்லா சீராக இருந்திருக்கு, கொச கொசன்னு இல்லாமல். வீடுகள் ஒன்று அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனாக இருந்திருக்கு. அப்போவே மாடி வீடு இருந்திருக்கு. 1 மாடி இல்லாட்டி 2 மாடி அந்த மாதிரி இருந்திருக்கு. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும், ஒரு முற்றம், ஒரு கிணறு இருந்திருக்கு. நிறைய அறையெல்லாம் இருந்திருக்கு, ஒரு முற்றம் இருந்திருக்கு, ஒரு கிணறு இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கு. அந்த காலத்திலே பாத்ரூமு அப்புறம் வந்து குளியலறையெல்லாம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. வீடு கட்டுறதை வந்து சுட்ட செங்கற்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மெத்தட் வந்து சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று சுட்டு பயன்படுத்தியிருக்காங்க, இன்னொன்று சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. செங்கல் ஃபுல்லாக வந்து ஒரே அளவாக தான் இருந்திருக்கு. கூரைகள் சமதளமாக இருந்தன. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் அங்கே கிடைக்கவில்லை. அங்கே வந்து அரண்மனை இருந்ததுக்காகவோ கோயில் வழிபாட்டு தலங்கள் இருந்ததுக்காகவோ சான்று எதுவுமே கிடைக்கல. அதனால் இருந்துச்சா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்களை பயன்படுத்துகின்றன? ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரில் கரைவதில்லை. அதனால தான் செங்கற்களை வந்து சுட்டு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கழிவுநீர் அமைப்பு. அதாவது ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருக்கு. அப்போவே அந்த காலத்திலே கழிவுநீர் வடிகால்லாம் இருந்திருக்கு. அதை அப்போவே கல் தட்டை இல்லாட்டி செங்கலை வச்சு அப்போவே மூடி தான் வடிகால் வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மின் சரிவை கொண்டிருந்தது. கழிவு பொருள்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது நம்ம இப்போலாம் நேராக தானே எல்லாமே போடுறாங்க. ஆனால் முன்னாடி மின் சரிவை வச்சுருந்துருக்காங்க. அப்போ தான் வந்து அதில் வந்து தண்ணியெலாம் தேங்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வச்சுருந்துருக்காங்க. அந்த காலத்திலே குழிகள்லாம் வந்து வச்சுருந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெருங்குளம். கண்டிப்பாக அந்த பெருங்குளத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பெருங்குளம் அப்படின்றது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். அதாவது நம்மளுக்கு இந்த குளம், அதாவது ஸ்விம்மிங் பூல்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் என்ன வடிவில் இருக்கும்னா செவ்வக வடிவில் தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே வீடுகள் தெருக்கள் வந்து சட்டக வடிவில் பார்த்தோம். இது வந்து செவ்வக வடிவம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஹரப்பாவில் இருக்குது. மொஹஞ்சதாரோவில் இருக்கிற பெருங்குளம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோவில் இருக்கும். தானிய களஞ்சியம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஹரப்பாவில் வந்து இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு தான் வந்து இந்த தானிய களஞ்சியம்.
தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு இதெல்லாம் வந்து சிதறி கிடந்திருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஹரியானா மாநிலத்தில் ராகி கற்கீழ் கண்டுபிடிக்கப்பட்டது. இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஹரி அப்படின்ற முதிர்ச்சியடைந்த ஒருத்தர் வந்து ராகி அப்படின்னா வந்து ஒரு தானியம் தான். ராகி அப்படின்னா கேப்பை, அது ஒரு தானியம். அதை வந்து சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது தானியம் அப்படின்றது ராகி, யார் ஹரி முதிர்ச்சி அடைந்தவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாபெரும் கட்டடங்கள். இந்த மாபெரும் கட்டடங்கள் அப்படின்ற வந்து மிகப்பெரிய பொது கட்டடம், கூட்டரங்கு எங்கே இருந்துச்சு அப்படின்னா மொஹஞ்சதாரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசு எல்லாமே இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூட்டம். அதனால தான் வந்து இது மாபெரும் கட்டடம். இது வந்து மொஹஞ்சதாரோவில் வந்து இருக்குது. ஏற்கனவே பெருங்குளம் மொஹஞ்சதாரோ, இந்த மாபெரும் கட்டடம் மொஹஞ்சதாரோ, தானிய களஞ்சியம் ஹரப்பா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வணிகம் மற்றும் போக்குவரத்து. அதாவது ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக வந்து இருந்திருக்காங்க. அதாவது வணிகத்தை வந்து சிறப்பாக செஞ்சவங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகளால் அவர்களால் பயன்படுத்தப்பட்டது. பொருள்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க. நம்மலாம் இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணுறோமா, அந்த காலத்துலலாம் வந்து அளவுகள் இருக்கிற குச்சிகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சக்கர வண்டிகள் பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து யாரோட வந்து ஒரு கடல் வணிகம் இருந்திருக்குன்னா, மெசபடோனியாவுடன் விரிவான கடல் வணிகம் இருந்திருக்கு. சிந்துவெளி முத்திரையில் வந்து என்ன இருந்திருக்குன்னா, தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோனியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிந்துவெளி முத்திரை அப்படின்றது வந்து மெசபடோனியாவில் இருக்க சுமேர் பகுதியில் கிடச்சிருக்கு. அந்த முத்திரையில் இருந்து என்ன தெரிய வருதுன்னா, மெசபடோனியாவுடன் விரிவான கடல் வணிகம் இருந்தது அப்படின்னு வந்து தெரிய வருது. அந்த மெசபடோனியா அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற ஈராக், குவைத் மற்றும் சிரியா பகுதிகள் அடங்கிய இடம் தான் வந்து பார்த்தோம்னா மெசபடோனியா. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியிலுள்ள மெலுக்கா என்ற இடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு உள்ளது. அதாவது மெலுக்கான்ற சிந்துவெளி பகுதியில் இருக்க மெலுக்கான்ற இடத்துல வந்து சுமேரியாவோட அரசர் வந்து நாரம்சின் அப்படின்றவர் வந்து அணிகலன் வாங்கியிருக்காரு. அதை வந்து சிந்துவெளி முத்திரையில் வந்து குறிப்பு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோனியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியில் காணப்படுகின்றன. அதாவது உருளை வடிவ முத்திரை சிந்துவெளி பகுதியில் இருக்கிற முத்திரை வந்து என்ன வடிவம்னா உருளை வடிவம். அது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பாரசீகா மற்றும் மெசபடோனியாவில் கண்டுபிடிச்சது மாதிரி நம்மளுக்கு சிந்துவெளி பகுதியிலையும் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து பெருங்குளம் வந்து செவ்வக வடிவம், தெருக்கள் வந்து சட்டக வடிவம். இப்போ வந்து முத்திரை வந்து என்ன வடிவம், உருளை வடிவம். ஓகேவா? அதனால் இரு பகுதியிலும் வணிகம் நடந்ததை காட்டுகிறது. குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் தளம், செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கப்பல் கட்டும் தளம் எங்கே இருந்துச்சுன்னா லோத்தலில் வந்து அந்த காலத்தில் வந்து கப்பல் கட்டும் தளம் வந்து இருந்திருக்கு. லோத்தல் எனும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அதாவது இந்த லோத்தல் வந்து எங்கே இருந்திருக்குன்னா, சபர்மதி ஆற்றில் குஜராத்தில் ஒரு சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றில் வந்து இருந்திருக்கு. அந்த துணை ஆறோட பேர்லாம் கொடுக்கல. இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சபர்மதி ரெண்டாக பிரித்தோம்னா சபர்மதின்னு வரும். ஸோ சபரிமதின்னு வச்சுக்கிடுவோம். சபரிமதியும் கப்பலில் போனால் குஜாலா இருக்கும்னு லோத்தல் லோன்னு திரியிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்காங்க. இது ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம மொஹஞ்சதாரோட தலைவர் அவர் வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னா, அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம்.
நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னா வந்து செம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வீட்டுக்கு யாராவது ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம செம்பில் கொண்டு போய் தான் தண்ணி கொடுப்போம். ஸோ செம்பு பழங்காலத்துல இருந்தே இருக்குது. அதனை நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொழில்நுட்பத்தில் வந்து சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த காலத்தில் வந்து சமகாலத்தில் வந்து இருந்த மிக சிறிய அளவுகோல் வந்து இதுதான். அது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் தந்தத்தால் ஆன அளவுகோல் எவ்வளோ அளவீடு அப்படின்னா 1704 மில்லிமீட்டர் வரை வந்து இருக்குது. அது வந்து அந்த சமகாலத்தில் வந்து மிக சிறிய அளவீடு எதுன்னு கேட்டாங்கன்னா, இதுதான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுலே மிக சிறிய. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது. அதாவது ஒரு பெண் சிலை வந்து கிடச்சிருக்கு. அது எங்கே கிடச்சிருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. அது எதால் ஆனதுன்னா வெண்கலத்தால் ஆனது. அதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நடனமாடு என குறிப்பிடப்படுகின்ற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த நடனமாடு சிலையை பற்றி சொன்னவர் வந்து யார் அப்படின்னு இந்த வார்த்தையை வச்சு கேட்கலாம். சர் ஜான் மார்ஷல் அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இந்த நடனமாடு அப்படின்றது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கொஸ்டினாக கேட்கலாம். இந்த நடனமாடு என்ற வெண்கலத்தாலான சிலையை சர் ஜான் மார்ஷல் எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இச்சிலைகள் அக்கால கட்டடத்துக்கு உரியதாகவே இருந்தன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பெண் சிலை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. வெண்கலத்தால் ஆனது, நடனமாடு என குறிப்பிடப்படுகிறது. அதை பற்றி சொன்னது வந்து சர் ஜான் மார்ஷல். எவ்வளோ வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த காலத்தில் செஞ்சது தான் அப்படின்னு நம்புறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் சர் ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸில் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேவிடி வளாகம் அப்படின்னா என்னென்னா, கே ஃபார் கொற்கை, வி ஃபார் வஞ்சி, டி ஃபார் தொண்டி. கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் வந்து உள்ளன. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. இந்த பெயர் கொண்ட இந்த கொற்கை வஞ்சி தொண்டி மதுரை உரை கூடநகர் பேரில் இடங்கள் வந்து பாகிஸ்தானில் வந்து இருக்குது. அதே மாதிரி கொற்கை பூம்புகார் போன்ற துறைமுகங்களோட பேர் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் வந்து இருக்குது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் வந்து காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. இந்த பாக்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த காவிரி, பொருன்ஸ் வந்து அதுக்கப்புறம் காவிரி, பொருன்ஸ் ஆறுகள் எந்த ஊரில் இருக்குது, எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காவிரி, பொருன்ஸ் அப்படின்ற இது வந்து ஆறு வந்து எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில். காவிரி, வாலா, பொருணை அப்படின்றது பாகிஸ்தானில். இந்த இடங்கள் அப்படின்றது கொற்கை பூம்புகார் அப்படின்ற துறைமுகங்கள் பேரில் இருக்கிறது ஆப்கானிஸ்தான். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கேவிடி வளாகம் அப்படின்னு போட்டு கூட கேட்கலாம். கேவிடி வளாகத்தோட அப்ரிவேஷன் என்னென்னா கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. சிந்துவெளி எழுத்துக்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமா என்னன்னு கேட்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளை நாம்
பார்க்க வேண்டியுள்ளது. ஸோ உடை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக பருத்தி ஆடைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் மூலம் அவர்கள் நூற்கவும் செஞ்சுருக்காங்க என்று தெரிகிறது. கம்பளி ஆடைகளை உபயோகப்படுத்தியிருக்காங்க. உடையை பொறுத்தளவில் பருத்தி ஆடை யூஸ் பண்ணியிருக்காங்க, கம்பளி ஆடை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நூலை சுற்றி வைக்கிறதுக்காக சுழல் அச்சுக்கள் மூலம் அவங்க வந்து நூற்கவும் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்பும் அமைதியும். அதாவது குடியிருப்புகள் தரை மட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்களிடம் படை இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன. அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலை மதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர். இப்போ எப்படி ஆடம்பரமாக இருக்கவங்கெல்லாம் நகை போட்டுட்டு கார் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்காங்க, அந்த காலத்துலேயும் அதே மாதிரி எப்படி இருந்திருக்காங்கன்னா, அவங்களோட ஆடைகள், விலை மதிப்பற்ற நகைகள், மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் அந்த காலத்திலே அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அணிகலன்கள். அணிகலன்களை பொறுத்தளவில் ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர். கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள் மற்றும் காலணிகள் ஆகியவை அணிந்தனர். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன. எல்லாத்துலேயுமே தங்கம்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், அப்புறம் சங்கு, செம்பு, சுடுமண் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா அணிகலன்களுமே போட்டிருக்காங்க. ஆண்களும் பெண்களும் அப்போவே வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அணிகலன்கள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது, இரும்பும் தெரியாது, அவங்களுக்கு குதிரையோட பயனும் வந்து தெரியாது. சிந்துவெளி மக்களுக்கு எதை பற்றி தெரியாது அப்படின்னா, இரும்பு மற்றும் குதிரையோட பயன் பற்றி அவங்களுக்கு தெரியாது. இந்த பக்கம் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்கிறதுக்கு சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். அதாவது சிவப்பு நிற மணிக்கற்கள் அப்படின்னா கார்னிலியன் என்ற சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க ஆபரணம் செய்ய. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொழில். அதாவது சிந்துவெளி மக்களோட தொழில் அதை தான் கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியல. அவங்க முதன்மையாக செஞ்ச தொழில் பற்றி எதுவும் தெரியல. எனினும் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வணைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என்பது தெரிகிறது. அதாவது அவங்களோட முதன்மையான தொழில் தெரியல. ஆனால் என்னென்ன தெரியுதுன்னா, வேளாண்மை செஞ்சுருக்காங்க, கைவினைப் பொருட்கள் செஞ்சுருக்காங்க, பானை வணைஞ்சிருக்காங்க, அணிகலன்கள் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்தனர். அதுக்கப்புறம் வந்து கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்திருக்கு. வேளாண்மை செஞ்சோம்னா கண்டிப்பாக கால்நடையும் வந்து இருந்திருக்கும். அவர்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். அவங்களுக்கு வந்து சக்கரம் தெரியும். எது தெரியாது அப்படின்னா, குதிரை தெரியாது, இரும்போட பயன் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா வர்த்தகர், வணிகர்களாக இருந்திருப்பாங்க, கால்நடை வளர்த்துருப்பாங்க, சக்கரத்தோட பயன் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மட்பாண்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கியிருக்காங்க. அவை தீயில் இட்டு சுடப்பட்டன. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்திருக்கு. அதோட வேலைப்பாடுகள் எல்லாமே கருப்பு வண்ணம். மண்பாண்டம் இருந்தது. இன்றைக்கி மண்பானம் என்ன கலரில் இருக்குன்னா சிவப்பு நிறத்தில் தான் இருக்குது. ஆனால் அதோட வேலைப்பாடுகள் மேலே வந்து என்ன கலரில் இருந்திருக்குன்னா கருப்பு நிறத்தில் வந்து இருந்திருக்கு. அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடன் வடிவமைப்புகளும் காணப்படுகின்றன. அதாவது அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமய நம்பிக்கை. சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. ஃபஸ்ட்டு மண்பாண்டத்தை பொறுத்தளவு சக்கரத்தை பயன்படுத்தி தான் இது பண்ணியிருப்பாங்க. அது தீயில் இட்டு சுடப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மண்பானம் அப்படின்றது சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதோட வேலைப்பாடு வந்து கருப்பு நிறத்தில் வந்து இருக்கும். சமய நம்பிக்கைகளை பற்றி ஒன்றுமே தெரியலை. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கலைத்திறன். பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை கொறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணாலான நாய்கள், நடமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளது. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை வந்து காட்டுகின்றன.
அதாவது கலைத்திறனில் வந்து சிந்துவெளி மக்கள் அப்படின்றவங்க வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்களாக வந்து இருந்திருக்காங்க. எல்லா பொம்மைகளுமே அந்த காலத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. நடமாடும் ஆண் பொம்மை கூட வந்து அந்த காலத்தில் வந்து சிறப்பாக வந்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன? அதாவது இவ்வளோ பெருமைகளோடு இருந்த நாகரிகம் வந்து எப்படி வந்து அழிஞ்சிச்சு அப்படின்றது தான் கீழே காரணம் கொடுத்துருக்காங்க. கிமு 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியிருக்கு. அதுக்கான காரணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு ஏன் ஏற்படும் அப்படின்னா, சுற்றுச்சூழல் மாற்றம், இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் வந்து அழிதல், இன்னொன்று வந்து படையெடுத்திருக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணியிருக்கலாம், தொற்று நோய்க்கு வந்து தாக்கியிருக்கலாம். இது ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து கிமு 1900 வாக்கில் வந்து சரிய தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் அப்படின்றது என்னென்னா உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது. ஏற்கனவே பரப்பளவு எவ்வளோ பார்த்தோம், 15 லட்சம் பார்த்துருக்கோம். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள், மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு வந்து மேலோங்கி இருக்குது. இந்த இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்டது எப்போ அழிய தொடங்கியிருக்குன்னா, கிமு 1900 வாக்கில் வந்து 1900 வாக்கில் வந்து இந்த பின்வரும் காரணங்களால் வந்து மேபி அழிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை வந்து இதுதான். அப்படின்னா என்னென்னா, கார்பனின் கதிரியக்க ஐசோட்டாப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என அழைக்கப்படுகிறது. இதை வச்சு தான் வந்து சிந்துவெளி காலத்தை வந்து கணக்கிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலக மண்ணாளில் அதாவது சிந்துவெளி காலம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ வந்து உலகத்தில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா, கிமு 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னா, மெசபடோனியா சுமேரியர் காலம். மெசபடோனியா ஊரில் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் வந்து ஜிகரட். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அபு சிம்மல் எகிப்து அரசன் 2ஆம் ராமசேஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம்தான் வந்து அபு சிம்மல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க யூனிட் 3 அதாவது சிந்துவெளி நாகரிகம் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.